வாழ்வும் வழிபாடும் என்ற பிரிவிலே கணபதியை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிவபக்தர் இருந்தாராம். அவர் உழவு தொழில் செய்பவர். அப்படி இந்த உழவு தொழில் செய்கிறவர் சிவபெருமான் மீது மிகவும் பக்தி கொண்டவர். ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் தண்ணி கொஞ்சம் பத்தலை. பழைய காலத்துலலாம் தண்ணி அதிகமாக இருந்தால் தான் தெய்வீகமே இருக்குன்னு சொல்கிறார். தண்ணீர் இல்லை அப்படின்னா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்கிற மாதிரி தான் அது. அதனால் அவர் நினைக்கிறார், மனதுக்குள்ளே நினைக்கிறார். அந்த பக்தர் என்ன நினைக்கிறார், இந்த சிவபெருமானுக்கு பெரிய இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு ஆழத்துக்கு ஒரு குளத்தை நாம் வெட்டி வச்சால் இப்படி தண்ணி பஞ்சமே வராது. அதில் ஸ்நானம் பண்ணுறவா மற்ற விஷயம் அனுஷ்டானத்துக்கு, மற்றபடி கோயில் திருவிழாக்களுக்கு எல்லாத்துக்குமே அது மிகச்சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இப்போ இருக்க மாதிரி அந்த செல்வ வளங்கள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அவர் கையில் இருக்கிறதுங்கிறது மிக குறைவான ஒரு மண்வெட்டி. இதை வைத்து கொண்டு அவர் முயற்சி செய்கிறார். அவருக்கு வெட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அப்படி ஒரு உறுதியான திடம் இருக்குது. ஆனால் அவருக்குள்ளே நினச்சிக்கிறார், நமக்குள்ளே வசதி இருந்தால் இதை கண்டிப்பாக செஞ்சோம். நம்ம நினச்சிப்போமோ இல்லையோ, கையில் காசு இருந்தால் இது மாதிரிலாம் செய்வோம், இவர்களுக்கெல்லாம் உதவுவோம் அப்படின்னு நினச்சிக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சிவனுக்கு ஒரு குளம் கட்டினா தேவலாம் அப்படின்னு நினைக்கிறார். அது அவரும் முயற்சி பண்ணுறார். அவருக்கு வயசாகிடுது, அதனால் வருத்தப்படுறார். இந்த அளவுக்கு நம்மளால் வெட்டிட முடியுமா, இருந்தாலும் வெட்டுவோம், கண்டிப்பாக அந்த முயற்சி இருக்குது அப்படின்னு உறுதியாக அந்த சிவச்சிந்தனையை நினைக்கிற பொழுது ஒரு குளத்தை வெட்ட முடியலேன்னு வருத்தப்படுறார். அப்போ ஒரு சிறுவன், ஒரு பிரம்மச்சாரி சிறுவன், அந்த சிறுவன் இவர்கிட்ட கேட்குறான், என்ன தாத்தா ரொம்ப வருத்தப்படுறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஆற்றல் இல்லை, செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் உன்ன மாதிரி இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு செய்யணுங்கிற எண்ணம் இல்லை, அதனால் நினச்சி வருத்தப்பட்டேன் அப்படின்னு. ஏன்னா கேட்குறவன் ரொம்ப சின்ன பையன், இவருக்கு ரொம்ப வயசு. தாத்தா என்ன செய்யணுங்கிறீங்க அப்படிங்கிற. அப்படி அழகாக பேசுகிறான் அந்த பிரம்மச்சரிய சிறுவன். இருவர்களுக்கும் இடையே மிக அழகான உரையாடல். இப்போ இந்த இடத்துல குளம் வெட்டி என்ன பண்ண போகிறா தாத்தா? அவர் கேள்வி கேட்குறார். ஞானத்தின் வடிவாகிற கணபதி, ஞானமே வடிவம் கணபதி, நற்குஞ்சர கன்றை நன்னில் கற்கும் சரக்கன்று கான் சிவஞானம். குஞ்சரம்னா யானைக்கு பேர். கணபதி நினச்சுட்டாருன்னா சிவஞானங்கிறது படித்து வரணுங்கிற அவசியம் இல்லை, மோட்சங்கிறது படித்து வரணுங்கிற, சிவபெருமான் தானாகவே அவனுக்கு விரும்பி மோட்சத்தை கொடுப்பான். அப்படி ஒரு சிறப்பு கணபதியினுடைய வழிபாட்டிற்கு இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறார், என்னப்பா என்ன குழந்தை புரியாத பேசுகிறீங்க, தண்ணி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் அவசியம், எல்லாருக்கும் அது பயன்படும். ஆனால் சிவபெருமான் கோயிலுக்கு அந்த தண்ணீர் பயன்படுமாயின்னு இந்த ஊருக்கே, இந்த உலகத்துக்கே நன்மை செய்கிற மாதிரி ஆகும். ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத் தலைவன் மன்னர் அவர் விளக்குறார். அந்த பையனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு, ஒரு சாதாரணமாக ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அவர் தான் உண்டையும் அனுபவிப்பார். கொஞ்சம் அவர் இல்லறத்தாராக இருந்தால் தன்னுடைய மனைவிக்கோ உற்றார் உறவினர்களுக்கு
அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான் பெறுகிற அந்த செல்வத்தை தன்னுடைய சுற்றத்தாருக்கு கொடுத்து மகிழ்வார். அது மாதிரி என்னுடைய அப்பன், என் அப்பன் சிவபெருமான் இந்த உலகத்தையே சுற்றமாக கொண்டவன், அநாதி மூர்த்தி. அவன்கிட்ட இந்த குலமானது அவனுக்கு கொடுத்தா இந்த உலகத்துக்கு அது பயன்படும், அனைத்து உலகத்திலும் உள்ளவர்களும் நலம் பெறுவார்கள் அப்படின்னா. அப்போ அந்த அந்த சிவஞானம்ங்கிறது அது ஊறணும், இரத்தத்தில் ஊறணும். அப்படி அவருக்கு ஊறி இருக்குது. அதனால தான் கணபதியை வந்து கேட்டிருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், கூலி கொடுக்கறதுக்கெல்லாம் எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. நான் வெட்டிருந்தா தான் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு, அந்த கோயிலை நீங்கள் சுற்றிட்டு வாங்கோ, நான் வெட்டி வைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப விளையாட்டாக, சிறு பையன், மிகப்பெரிய குலம், இதை இவன் எங்கே வெட்டி விட போகிறான், ஏதோ நம்மளுடைய அந்த மனசு ஆதங்கத்தை பேசிட்டு அப்படி சுற்றி வரார் சிவபெருமானை. சுற்றி வந்தால் குளம் இருக்குது. யோசிக்க முடியாதுதா நம்மளால்? சுற்றி வந்தால் பெரிய குளம் ஜலத்தோட. ஏன்னா கணபதியில் குளம் வெட்டுறார். அப்போ வர்ணன் தீர்த்தத்தை கொடுக்குறான். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த கணபதி. திருத்தங்கூர், திருத்தென்குடி அப்படிங்கிற ஊரில் எல்லாம் அந்த கணபதி இருக்கிறதா சொல்கிறார். குளம் வெட்டிய கணபதி. அந்த குளத்தருகே இருக்கக்கூடிய கணபதி. ஜலம் சௌக்கியமாக இருக்கணும், ஜலத்துக்கு சிவத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோயிலில் ஆகமங்கள் குளத்து கரையில் பிள்ளையார் வைக்க சொல்லியிருக்கா. அவருக்கு மாத்திரம் தீட்டு விழிப்பு கிடையாது. அந்த ஜலம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அந்த நீர்நிலைகளில் இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு அந்த ஜலத்தினுடைய கரையில் கணபதியை வச்சு வழிபாடு பண்ண சொல்லியிருக்கா. குளக்கரை விநாயகர்னு அவருக்கு பேர்.